உலகை சுற்றி சாதனை பிடிக்கும் 15 வயதான பைரன் மோல கொழும்பில் பாதுகாப்பாக தரையிறக்கம். தமிழகத்திலிருந்து இலங்கை அகதிகளை திருப்பி அனுப்பும் செயற்பாடுகளை நிறுத்திய UNHCR. ஆரோக்கியமாக அமைந்த ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. 40 வருடங்களின் பின் மீண்டும் இணையும் கமல் ரஜினி. பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் 31 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையொப்பமிட்டுள்ளதாகவும் இந்த பிரேரணை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட 31 எதிர்க்கட்சி எம்பிக்களின் கையொப்பமிடப்பட்ட பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட சபாநாயகர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் சேர்க்கப்பட்டுள்ள விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டு இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய விவரம் எதிர்காலத்தில் சபைக்கு அறிவிக்கப்படும் எனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான உரமானியத்திற்கு டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரசாங்கம் விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்கும் போது அந்தந்த விவசாயிகளுக்கு மானியம் சரியான நேரத்தில் கிடைக்கின்றமையையும் கிடைக்கும் நிதியுதவி விவசாய நடவடிக்கைகளுக்கான உர தேவைக்காக முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றமையையும் உறுதிப்படுத்த இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. உரமானிய வேலை திட்டத்திற்கு நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சரான ஜனாதிபதியும் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற போர்ச்சூழல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த குறிஞ்சாத்தீவு உப்பளத்தின் உற்பத்தி தொழிற்பாடுகளை அரசு தனியார் பங்குடைமை முறைமையின் கீழ் ஆரம்பிப்பதற்காக சர்வதேச முன்மொழிவு விருப்பக்கோரல்களை பெற்றுக்கொள்வதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நல்லூர் கந்தனின் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் நைனை நல்லூர் பாத யாத்திரை பெருமளவான பக்தர்கள் பங்கேற்புடன் ஆரம்பமாகியுள்ளது. நைனை முதல் நல்லூர் வரையான வரலாற்று சிறப்புமிக்க பாத யாத்திரை 61வது வருடமாக நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திலிருந்து ஆரம்பமானது. நாகபூசணி அம்மன் ஆலயத்திலிருந்து நாகம் தாங்கிய வேல்பவனி கடல் மார்க்கமாக குறிகாட்டுவான் இறங்குதுறையை சென்றடைந்து யாழ்ப்பாணம் புங்குடுதீவு வீதியூடாக யாழ் நகர பகுதியூடாக வந்தடைந்து நல்லைக்கந்தன் தேர் உற்சவத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றது. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல் கணக்குகளில் இடம்பெற்ற மோசடிகள் குறித்து முறைப்பாடளித்தும் இதுவரையில் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மாகாணத்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கான ஒரே ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையாக தெல்லிப்பளை வைத்தியசாலை அமைந்திருக்கிறது. தெல்லிப்பளை வைத்தியசாலையின் ஒரு பகுதியாக புற்றுநோய் பிரிவு இயங்கி வருகிறது. இவ்வைத்தியசாலை மாகாண அமைச்சின் கீழ்வரும் B பிரிவு ஆதார வைத்தியசாலை ஆகும். இந்த வைத்தியசாலையில் பொருளாளர் ஒருவர் கடமையாற்றுவதில்லை. இந்த வைத்தியசாலை நேரடியாக பிராந்திய வைத்தியசாலை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களின் கீழ் மற்றும் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் சமன் பாத்திரன் அவர்களின் கீழும் நிர்வகிக்கப்பட்டு மத்திய அரசினால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த வைத்தியசாலையிலே புற்றுநோய் பிரிவில் பொறுப்பு வைத்தியராக கடமை புரியும் வைத்தியர் கிருசாந்தி அவர்கள் இந்த வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கான தனிப்பட்ட பண கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொண்ட வங்கி கணக்கிலக்க புத்தகங்கள் 2 பிடிபட்டிருப்பதும் அதை என்னால் இந்த பாராளுமன்றத்துக்கு இன்றைய தினம் சமர்ப்பிக்க முடியும். அது தவிரவும் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் புற்றுநோய் பிரிவுக்கான மாகாண பொதுச் செயலாளர் அவர்கள் அனுமதியின்றி 30 மில்லியன் பெறுமதியான கட்டட ஒப்பந்தம் ஒன்றை முறையற்ற விதத்தில் மேற்கொண்டிருப்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருந்தும் இதுவரை சுகாதார அமைச்சினூடாகவும் அதே நேரம் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவாலும் 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் கடந்து முறையிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்பும் கிட்டத்தட்ட 1.5 மாதங்களாக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இது இந்த அரசாங்கம் தெற்கில் மட்டும் இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பயன்படுத்தி அரசியல் ரீதியான பழிவாங்கல்களை மேற்கொள்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணமாக பொதுமக்களால் எடுத்துக்கொள்ளப்படக்கூடும். ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சரிடம் பின்வரும் கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். முதலாவது கேள்வி, இந்த விடயம் தொடர்பாக இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறையாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தும் 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 3ஆம் தேதி இன்று வரை சம்பந்தப்பட்ட இரு வைத்தியர்களும் கைது செய்யப்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன?
உலகை சுற்றி வந்த இளைய துணை விமானியாக மாறுவதற்கான வரலாற்று முயற்சியில் இறங்கியுள்ள 15 வயதான பிரிஸ்பேனைச் சேர்ந்த பைரன் வோலர் கொழும்பில் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளார். கொழும்பு ரத்மலானை விமான நிலையத்தை வந்தடைந்த அவரை விமான நிலைய அதிகாரிகள் ஊக்கத்துடன் வரவேற்றுள்ளனர். இந்திய பெருங்கடலில் 11 மணி நேர விமான பயணத்திற்கு பின்னர் பைரன் வோலர் விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் இருபெரும் ஆளுமைகளாக இருந்து வரும் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளனர். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ், உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1985 ஆண்டுக்கு பின்னர் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட தனிப்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் இணைந்து நடிக்க கூடாது என முடிவெடுத்து கடந்த 40 வருடங்களாக இருவரும் இணைந்து நடிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து இலங்கையின் அகதிகளை திருப்பி அனுப்பும் செயற்பாடுகளை ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகரகம் நிறுத்தியுள்ளது என த ஹிந்து செய்தித்தாள் செய்தி பிரசுரித்துள்ளது. இலங்கைக்கு திரும்பிச் சென்ற நிலையில் குடிவரவு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் குறைந்தது 4 அகதிகள் அண்மை காலங்களில் தடுத்து வைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர் ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகள், பயண ஆவணங்கள் இல்லாமல் நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் பேரில் தாமாக முன்வந்து நாடு திரும்பும் அகதிகளை இலங்கை அதிகாரிகள் கைது செய்வது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு உத்தரவாதங்கள் உட்பட முக்கியமான விடயங்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் இடம்பெற்ற சந்திப்பு ஆரோக்கியமாக அமைந்ததாக உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புடினை இருதரப்பு ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்புடன் வோலோடிமிர் புட்டின், ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் போர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதியின் வருகையின் போது தாம் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் தொலைபேசியில் கலந்துரையாடலை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். அவருக்கும் உக்ரைன் ஜனாதிபதிக்கும் இடையில் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்யும் முகமாக இந்த தொலைபேசி கலந்துரையாடல் அமைந்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஸ்வீடனின் அடையாளமான கிருணா தேவாலயம் இன்று செவ்வாய்க்கிழமை தனது புதிய இடத்தை நோக்கி 2 நாள் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. தேவாலயம் அமைந்துள்ள பகுதியில் நிலம் தாழிறங்கும் ஆபத்து காணப்பட்டது. இதனால் 113 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேவாலயத்தை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளது. 1912 ஆண்டுக்கு முந்தைய பழமையான இந்த தேவாலயம் 600 தொன் எடை கொண்டது. புதிய நகர மையத்திற்கு நகர்த்துவதற்காக தொழிலாளர்கள் ஏற்கனவே அதன் அஸ்திவாரங்களிலிருந்து தூக்கி சிறப்பாக கட்டப்பட்ட ட்ரெய்லரில் ஏற்றியுள்ளனர். மணிக்கு 500 மீட்டர் அதிகபட்ச வேகத்தில் பயணிக்கும் இந்த பயணம் 2 நாட்கள் திட்டமாகும். தேவாலயம் தவிர கிருணாவின் சுமார் 3000 வீடுகளும் சுமார் 6000 மக்களும் இடம்பெயர வேண்டி ஏற்பட்டுள்ளது.